வாழ்க்கையில் நம்ம ஒரு அடையாளத்தை அடைந்து பிறகு நமக்கு நிறைய நண்பர்கள் உருவாவாங்க. அவங்களாம் நம்முடைய நெருக்கமான நண்பர்கள். ஏன்னா நம்ம யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பிறகு அதுக்கேற்ற நண்பர்களை தான் நாம் தேர்வு செய்வோம். அவங்க நம்ம ஆத்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஆனால் அதே போல் நம்ம உருவாகி வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் முக்கியமானவங்க, ஒருபடி முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட ஒருவர் எனக்கு சித்ரா ரமேஷ், சிங்கப்பூரில் இருக்கிறார், சென்னையை சேர்ந்தவர். முன்னாடி பரீட்சா ஞானியுடைய நாடக குழுவிலெல்லாம் ஒத்துழைத்து இருக்கார். சிங்கப்பூர் வாழ்க்கை பின்புலாக்கி நல்ல கதைகளை எழுதியிருக்கிறார். அவருடைய கணவர் ரமேஷ் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். சிங்கப்பூர் சென்று அவர் வீட்டிலெல்லாம் நெடுங்காலம் தங்கியிருக்கிறோம். தொடர்ந்து தொடர்பில் இருக்கக்கூடிய நல்ல பிரியத்திற்கிற நண்பர்கள் ஒருவர். ரமேஷ் மேலே எனக்கு ஒரு பெரிய கடுப்பு பொறாமையெல்லாம் உண்டு. ஒன்று, அவருக்கு தலையில் முடியே உதிரலை. ஆகவே அவருக்கு வயசே தெரியாது. ஒரு முறை அவரை பார்க்கும்போது இவ்வளவு முடி தேவையில்லைங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரத்தான் செய்யும். 2, அவர் ஒரு பெரிய உலக பயணி, ஒரு நிர்வாகியாக உலகம் முழுக்க ஏராளமான நாடுகளுக்கு போயிருக்காரு. மங்கோலியா மாதிரி ஊருக்கு பேருக்கு தெரியாத ஒரு நாட்டில எல்லாம் 10 முறைக்கு மேல் போயிருக்கிறார். ரமேஷுக்கு 60 வயது நிறைவடைகிறது. அதை ஒட்டி ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பணும்னு நினைச்சேன். நெருக்கமான ஒரு உறவினருக்கான உடல்நல சிக்கலில் மாட்டிக்கிட்டதுனால அதை அப்போ அனுப்ப முடியல. ஆனால் எனக்காக ஒன்று பதிவு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இதை பதிவு பண்ணுறேன். தூஃபு என்கிற ஒரு சீன கவிஞர் உண்டு. சீனாவுடைய பெருங்கவிஞர். அவர் 1.5 லட்சம் கவிதைகளுக்கு மேலே எழுதியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவர் 150 வருஷம் வாழ்ந்தார். முதல் 50 ஆண்டுகள் அவர் டாங் வம்ச அரசர்களுடைய படைத்தளபதியாக இருந்தார். அடுத்த 50 ஆண்டுகள் மெண்டிகெண்ட் நாடோடியாக, தாவோ மரபை சார்ந்த நாடோடியாக அலைந்தார். அடுத்த 50 ஆண்டுகள் ஒரு மலைச்சரிவில் ஒரு குடிசையில் வாழ்ந்தார். ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு வேடத்தில் முடிவடையக்கூடியதல்ல. தவளைக்கே 3 வாழ்க்கை இருக்கு. புழுவாகவும் மீனாகவும் தவளையாக மாறுது. மனிதனுக்கு குறைந்தது 2-3 வாழ்க்கையாக தேவை. 60 வயது என்பது ஒரு வாழ்க்கை முடிந்து இன்னொரு வேடத்தை நாம் எடுக்கக்கூடிய காலம், இன்னொரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய காலம். அப்படி இன்னொரு வாழ்க்கையை தொடங்கவிருக்கும் என் நண்பருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உற்சாகமான, தீவிரமான, செயலூக்கம் கொண்ட அடுத்த கட்ட வாழ்க்கை தொடங்கட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.